கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் வாசலாவே இருக்கு. இன்னும் கலர் கோலம் மாவு இருந்தா நல்லா இருந்திருக்கும். முதல்ல ஞாபகப்படுத்தி இன்னைக்கு எப்படியே மார்க்கெட் போய் கலர் கோலம் மாவு வாங்கிட்டு வரணும். என் கோலத்தை பார்த்து நான் போட்ட கோலத்தை பார்த்து நானே மறந்து போயிட்டேன். ஐயோ நேரம் ஆயிடுச்சு. அவர்களை போய் வேற எழுப்பணுமே. ஏட்டி மணி என்ன ஆகுது? இன்னும் படுத்துட்டு இருக்கீங்க? என்ன இன்னொருத்திய காணா? ஒருத்தி தான் இருக்கா. தூக்கத்துல இருந்து எங்கிட்டு போயிட்டாலோ என்னவோ தெரியலையே. ஏட்டி சந்தியா எந்திரி, எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன். உனக்கு எப்படி இருக்கு? பாட்டு பாடுற மாதிரி இருக்கா? அடி எதுவும் வேணுமா? எதுக்குமா கத்துற? முடிச்சுதானே கிடக்கேன். படுத்துதான் கிடக்கியா? எந்திரிட்டி. எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு நீ படுத்துதான் கிடக்கேன் முடிச்சு படுத்துட்டு இருக்கேன்னு. எங்கிட்டி அவளை காணோம்? மா அவ பாத்ரூம்ல இருக்காமா. ஏ கழுத, கட்டுல இருந்து முத கீழே இறங்கு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி உட்கார்ந்துக்க. சும்மாமா. ஓகேமா, கூல்மா. எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமாமா? காஃபியா? காஃபி நொட்டுவாங்க. முதல்ல போய் பல்லு தேய் போ. உனக்கு சின்னவ போய் குளிக்க போயிருக்கா பாத்ரூம்ல. நீ இன்னும் தூங்கிட்டு இருந்துட்டு இப்ப காஃபி வேணுமாம்ல? காஃபி போட்டி. ச்சே, இந்த சக்தினால எப்பவுமே நம்மளுக்கு பிரச்சனை தான். அவள் பாத்ரூம்ல இருந்து வெளில வந்தால் தானே நம்ம பாத்ரூம் போக முடியும். இன்னும் வெளில வராமலே இருக்காளே. ஏ சக்தி, வெளியில வாடி சீக்கிரமா. ஏ அப்பே, என்ன மேக்கப்பு. குட் மார்னிங் சந்தியா. எம்மா அங்கே கொஞ்சம் தள்ளு. குட் மார்னிங் ஆமல, குட் மார்னிங். இன்னும் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் அம்மா என்னை தொடப்பத்தை எடுத்துட்டு வந்துருவா. உனக்கு நான் அழகா இருக்கேன்னு போறாம. அதெல்லாம் சரி, இப்போ எதுக்கு தாவணி? இப்ப ரொம்ப முக்கியம். உனக்கு தான் லேட் ஆயிடுச்சுல, போய் முத குளி. அம்மா அதோ பக்கத்துல வந்துட்ட தொடப்பத்தை எடுத்துட்டா பாரு. என்னமோ தெரிலடி, நீ ரொம்ப ஓவராக தான் போற. இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன். இப்போ ஓன் டைம் குட் டைமாக இருக்கு, அதனால நீ எல்லாமே பேச தான் செய்வ. இரு நான் குளிச்சுட்டு வந்து உன்னை என்னன்றத பார்த்துக்கிறேன். அம்மா சந்தியா இதோ குளிச்சுட்டு வந்துட்டேம்மா. பயந்து ஓடிட்டா. பால்மா, பால் பால். ஏன் முத்தக்கா இவ்வளவு லேட்டு? இல்ல ஃபாத்திமா, வர வழியில ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு பாத்திமா, அதனால தான். சரிக்கா, அப்புறம் உங்களை பார்க்குறேன். இப்போ நேரம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். சரிம்மா, நானும் தான் எல்லார் வீட்டுக்கும் பால் போட போகணும். ஒரு ஆள்கிட்ட இவ்வளோ நின்னா நான் அவ்வளோதான். கீதா இந்தா பால் பாக்கெட், சீக்கிரம் வா, எனக்கு நேரம் ஆகுது. இது என்னடா அது? நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரவே இல்லை. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, வேகமா தூக்கி விட்டெறிஞ்சிட்டு போகுது. இன்னைக்கு நான் யார் மூஞ்சில முழிச்சேனே தெரியலையே. கொஞ்சம் பார்த்து தான் இன்னைக்கு நாள் நான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். லட்சுமி, பால் 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 வந்துருக்கு லட்சுமி. என்னக்கா முத்தக்கா, இப்பதான் இன்னைக்கு உங்களுக்கு விடிஞ்சிருக்கா? அது வந்து லட்சுமி, அது வந்து என்னக்கா, என்ன வந்து போயின்னு சீக்கிரம் பாலை கொடுங்க, நேரம் ஆகுது. என் பிள்ளைங்க 2 பேரும் காலேஜ் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காளுங்க, அப்போதே டீ கேட்டாளுங்க. ஆமாம் லக்ஷ்மி, நீயே இவ்வளோ பேசுகிற. நான் இன்னும் அகிலா அக்கா வீட்டுக்கு வேற கொடுக்கல, அதை நினைச்சாலே. எது? இன்னும் எங்கள் அண்ணா வீட்டில் போய் பால் கொடுக்கலையா? ஆமாம் லக்ஷ்மி, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்படி போக போகிறேனே தெரியல. என்ன முத்தக்கா, எங்க அண்ணியை பத்தி தெரிஞ்சுமா இன்னும் அவங்க வீட்டுக்கு பால் கொடுக்காம இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. ஐயோ பாவம், இன்னைக்கு என்ன நடக்க போதோ. முத்தக்காவை நினைச்சாலே